ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக பாக்கிய விதாதாவிலிருந்து ஒவ்வொரு மகானாத்மா தன்னுடைய அனுபவத்தினை பகிர்ந்து கொண்டு வருகின்றார்கள். எப்படி பிரம்ம பாபாவுடன், எப்படி சிவ பாபாவுடன், எப்படி மம்மாவுடன் அனுபவத்தினை இந்த பாக்கிய விதாதா மூலமாக ஒவ்வொரு நாளும் நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையில இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய குஜராத்திலிருந்து புருச்சிலிருந்து பிரம்மகுமாரி அவர்கள், பிரபா சகோதரி அவர்கள். எப்படி பிரபா அப்படின்ற பெயர் வந்தது என்றால், இவருடைய லௌகிக பெயர் சந்திர பிரபா. அடிக்கடி பிரம்மா பாபா சொல்வதுண்டு, நீ சந்திர பிரபாவா இல்ல சூரிய பிரபாவா அப்படின்னு. கடைசியில இரண்டு வேண்டாம் அப்படின்னு பிரம்மகுமாரி பிரபா சகோதரி அப்படி மட்டும் கூப்பிட்டார். பார்ப்போம், இன்றைக்கு தன்னுடைய அனுபவத்தினை பார்க்கலாம். 1965ஆம் ஆண்டு எனக்கு இந்த ஈஸ்வரிய ஞானம் மதுராவில் கிடைத்தது. மதுரா எங்க இருக்கிறது அப்படி என்றால் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கின்றது. இந்த ஞானத்தில் என்னுடைய முழு குடும்பமே இருந்தது, லௌகிக குடும்பம். அனைவருக்கும் முதலாக என்னுடைய லௌகிக தந்தை இந்த ஞானத்தில் வந்தார். எந்த ஞானம்? ஈஸ்வரிய ஞானத்தில். அதற்கு பிறகு முழு குடும்பமே இந்த ஈஸ்வரிய ஞானத்தில் வந்துவிட்டது. நாங்கள் அனைவரும் ஞானத்துக்கு வருவதற்கு பின்னாடி ஒரு காரணம் இருந்தது. அது என்ன காரணம் அப்படின்னு பார்க்கலாம். என்னுடைய லௌகிக தந்தை அதிகமாக சிகரெட் குடிப்பார், ஊதுவார். அதன் காரணமாக என் தந்தைக்கும் என் தாய்க்கும் இடையே நிறைய சண்டைகள் நடக்கும். அப்போ என்னுடைய லௌகிக அம்மா சிகரெட்டை விட சொல்வார், ஆனால் என்னுடைய அப்பா விடவே மாட்டார். அப்போ குடும்பமே தார்மீக சிந்தனை உள்ளதாக இருந்ததால் இளமையிலிருந்தே அந்த பூஜை, அந்த புனஸ்காரத்தினுடைய அந்த சம்ஸ்காரமானது, அந்த சுபாவமானது சகோதர சகோதரிகளிடம் இருந்தது அப்படி என்று தன்னுடைய அனுபவத்தினை நம்மிடம் பகிர்ந்து கொண்டு வருகின்றார் பிரம்மகுமாரி பிரபா சகோதரி அவர்கள். என்னுடைய அப்பாவிற்கு என்று ஞானம் கிடைத்ததோ அதற்கு அடுத்த நாளிலிருந்தே என்னுடைய அப்பா அந்த சிகரெட் குடிப்பதை விட்டு விட்டார்கள். இதனை பார்த்து என்னுடைய வீட்டில் உள்ள அனைவருக்கும் மிகுந்த ஒரு ஆச்சரியமாக இருந்தது. இதற்காகத்தான் அம்மா பல வருடங்களாக சொல்லிக் கொண்டிருந்தார்கள். என்ன சொல்லிக் கொண்டிருந்தார்கள்? இந்த சிகரெட்டை விட வேண்டும் அப்படி என்று. அதனால்தான் தினமும் சண்டை போட்டார்கள். அந்த பழக்கம் ஒரு நாள் விடுபட்டு விட்டது. கண்டிப்பாக இந்த சத்சங்கத்தில், இந்த சத்தியமான சத்சங்கத்தில் ஏதோ ஒன்று இருக்கின்றது. கண்டிப்பாக ஏதோ தெய்வீக சக்தி அங்கு இருக்கிறது. அதனால் அம்மா அப்பாவிடம் நீங்கள் எங்கு செல்கின்றீர்களோ என்னை அழைத்து செல்லுங்கள் அப்படி என்றார். அப்போ அம்மா சென்டருக்கு சென்ற பொழுது அவருக்கும் இந்த ஞானம் மிகவும் பிடித்து விட்டது. பிறகு நாங்கள் குழந்தைகளும் அம்மா அப்பாவுடன் சென்டருக்கு செல்ல ஆரம்பித்தோம். அதாவது ஈஸ்வர ஞானத்தை கேட்பதற்காக. நான் ஞானத்திற்கு வந்த பொழுது, அதாவது பிரபா சகோதரி வந்த பொழுது எனக்கு வயது 13 இருக்கும். அந்த நாள் சிவ ஜெயந்தியாக இருந்தது. எனக்கு மிகவும் சினிமா பார்க்க பிடிக்கும் அப்படி என்று சொல்கின்றார். ஏனென்றால் பள்ளியில தோழிகள் இன்று நாங்கள் இந்த சினிமா பார்க்க போயிருந்தோம், அந்த சினிமா மிகவும் நன்றாக இருந்தது என சொல்வதனால் எனக்கு மிகவும் சினிமா பார்க்க பிடிக்கும். அப்போ நான் அப்பாவிடம் சொன்னால் அவர் அதற்கு சரி நான் கூட்டி போவேன், ஆனால் உங்களுடைய அம்மாவும் வர வேண்டும் அப்படி என்று சொல்வார். அப்போ அம்மாவும் மிகுந்த தார்மீக சிந்தனுடையவர். அதனால் தானும் சினிமாவிற்கு போக மாட்டார்.
குழந்தைகளாக எங்களையும் சினிமாவுக்கு அனுப்ப மாட்டார். இது போல தார்மீக சிந்தனை இருந்தது அவருக்கு. இப்படியாக போய்க் கொண்டிருக்கக்கூடிய வேளையில, சிவஜெயந்தி நாளன்று அப்பா என்னிடம் வந்து, "வாருங்கள், இன்று உங்கள் அனைவரையும் சினிமா பார்க்க கூட்டி செல்வேன்" அப்படி என்று சொன்னார் எங்களிடம். எங்கள் அனைவருக்கும் மிகுந்த மகிழ்ச்சி ஆகிவிட்டது. ஏனென்றால், நாங்கள் பல வருடங்களாக கேட்டுக்கொண்டே வந்தோம். சினிமாவுக்கு கூட்டி போங்கள், சினிமாவுக்கு கூட்டி போங்கள் அப்படி என்று. ஆனால், அப்பா கூட்டி செல்லவே மாட்டார். இன்று அவர்களே சொன்னார்கள் என்றால், எவ்வளவு மிகுந்த மகிழ்ச்சி ஏற்பட்டது. அதனால் அன்றைய சிவராத்திரிக்காக நான் விரதம் கூட இருந்திருந்தேன். அப்போ தந்தை ஒரு பெரிய ஹாலுக்கு அழைத்து சென்றார்கள். அங்கு ஸ்டேஜில, அதாவது வெள்ளை ஆடை அணிந்த 2 சகோதரிகள் இருந்தார்கள். அவர்கள் பெயரை சொல்லவில்லை. நான் அப்படியே அந்த ஹாலுக்குள் சென்று அந்த சகோதரிகளை பார்த்தபொழுது, எனக்கு அவ்வளவு கவர்ச்சி ஏற்பட்டு விட்டது. அதாவது நான் இவர்களைப் போல தான் ஆக வேண்டும். நான் இவர்களைப் போலவே வாழ்க்கையை உருவாக்க வேண்டும் அப்படின்னு எனக்குள் ஆழ்ந்த நிச்சயமாகிவிட்டது. அப்போ அவர்கள் சிவஜெயந்தி பற்றி சொற்பொழிவு ஆற்றினார்கள். அது மட்டும் இல்லாமல் ப்ராஜெக்டர் ஷோ. அந்த ப்ராஜெக்டர் ஷோ தான் என்னுடைய அப்பா சினிமா என்று கூறியிருந்தார்கள். அந்த ப்ராஜெக்டர் ஷோ வந்து காண்பித்தார்கள் எங்களிடம். அந்த நாளிலிருந்து எனக்கு பரமாத்மாவால் கொடுக்கப்பட்ட ஞானம், இது பரமாத்மா பூமிக்கு வந்திருக்கின்றார் எனக்கு நிச்சயம் ஏற்பட்டு விட்டது. அதற்கு பிறகு நாங்கள் அனைவரும் தினமும் ஈஸ்வரிய ஞான வகுப்பிற்கு செல்ல ஆரம்பித்தோம். எனக்கு சிறு வயது முதலே வெள்ளை ஆடை மிகவும் பிடிக்கும். என்னுடைய பள்ளியினுடைய அந்த யூனிஃபார்மும் கூட வெள்ளையாகத்தான் இருந்தது. நாங்கள் அனைவரும் தினமும் வகுப்பிற்கு செல்வோம். 2 மாதங்களுக்கு பிறகு பாபாவிடமிருந்து நாங்கள் மதுபனிற்கு வர அழைப்பு எங்களுக்கு வந்தது. அதனால் நாங்கள் மதுபனிற்கு சென்றோம். இப்படியாக போய்க் கொண்டிருக்கக்கூடிய வேளையில, முதல் முறையாக பாபாவை பார்த்த உடனேயே பாபாவுடைய அன்பு மழை என் மீது பொழிய ஆரம்பித்து விட்டது. அன்பு கடலே என்னை தனக்குள் உள்ளடக்கிக் கொண்டது போல நான் உணர்ந்தேன். நான் என்னையே மறக்கும் அளவிற்கு பாபாவுடைய ரூபம் அவ்வளவு கவர்ச்சிகரமாக இருந்தது. நான் பாபாவிடம், "பாபா, நான் இப்பொழுது இங்கேயே இருப்பேன். பாண்டவ பவனில. நான் எங்கு செல்ல மாட்டேன். நான் சேவை செய்ய வேண்டும். நான் படிக்கவே மாட்டேன்" அப்படின்னு சொன்னேன். அப்பொழுது நான் 9ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்தேன். அப்படி என்று குஜராத் புருச்சிலிருந்து பிரம்மகுமாரி பிரபா சகோதரி தன்னுடைய இளமை கால அனுபவத்தினை இந்த பாக்கிய விதாதம் மூலமாக நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். அப்போ பாபாவிடம் சொன்னேன், நான் படிக்க மாட்டேன். அப்பொழுது நான் 9ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்தேன். அப்போ பாபா சொன்னார் பிரபா சகோதரியிடம், "மகளே, இப்பொழுது நீங்கள் சிறியவராக இருக்கின்றீர்கள். படிப்பினை முடிக்க வேண்டும். பிறகு நீங்கள் சென்ட்ரல் இருந்து சேவை செய்ய வேண்டும்" அப்படின்ட்டு எனக்கு அறிவுரை சொன்னார். பாபா எப்பொழுது இப்படி சொன்னாரோ, அப்பொழுதிலிருந்தே எனக்கு எப்படியாவது படிப்பை முடிக்க வேண்டும். 2 வருடங்கள் தானே, அதை சீக்கிரமாக முடித்து சேவையில ஈடுபட்டு விட வேண்டும் அப்படின்று எனக்கு முழுமையாக ஒரு முனைப்பு இருந்தது அப்படின்னு தன்னுடைய அனுபவத்தினை சொல்லிக் கொண்டிருக்கின்றார். எவ்வளவு அழகா இருக்குது பாருங்கள். நான் 9வது, 10வது முடித்துவிட்டு பாபாவை சந்திக்க மதுபன் சென்றேன். போன உடனேயே நான் பாபாவிடம், "பாபா, நீங்கள் சொன்னபடியே நான் 9வது, 10வது வகுப்பை முடித்து விட்டேன். இப்பொழுது நான் இங்கேயே இருக்க வேண்டும்.
அதாவது சேவை செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னேன். உடனே பாபா இப்படி பதிலளித்தார் என்னிடம். மகளே, நீங்கள் பாபாவிற்கு சேவை செய்ய வேண்டும் என்றால், உங்களுக்கு சமைக்க வருமா? என்ன அப்படின்று என்னிடம் கேட்டார். அதற்கு நான் சொன்னேன், பாபா எனக்கு சமைக்க தெரியாது அப்படின்று சொல்லிவிட்டேன். மகளே, உங்களுக்கு சமைக்க தெரியவில்லை என்றால், சென்ட்ரல் இருந்தால் என்ன நீங்கள் போக் செய்வீர்கள்? பாபாவிற்கும் வருகின்ற மாணவர்களுக்கும் என்ன சாப்பிட கொடுப்பீர்கள்? அப்படின்னு என்னிடம் கேட்டார். நான் அதற்கு, சரி பாபா, நான் சமைக்க கற்றுக்கொள்வேன் அப்படின்னு சொன்னேன். பிறகு பாபா என்னிடம் இப்படி சொன்னார். மகளே, இன்றிலிருந்து நீங்கள் பாபாவுடைய ரதத்திற்காக சமைக்க வேண்டும் அப்படின்றார். அங்கு பக்கத்தில் லட்சு தாதி இருந்தார். பாபா அவரை அழைத்து, மகளே, இன்றிலிருந்து இந்த குழந்தை பாபாவிற்காக சாப்பாடு சமைப்பாள். நீங்கள் இவருக்கு சாப்பாடு சமைக்க கற்றுத் தர வேண்டும் அப்படின்று சொன்னார் லட்சு தாதியிடம். அன்றைய நாளில் இருந்து நான் பாபாவிற்காக சாப்பாடு சமைக்க ஆரம்பித்தேன். இப்படியாக 3 மாதம் வரை நான் மதுபனில் இருந்து பாபாவிற்காக சாப்பாடு சமைத்து சமைத்து நான் சமைக்க கற்றுக்கொண்டேன் அப்படின்று தன்னுடைய அனுபவத்தினை பிரபா சகோதரி நம்மிடம் சொல்லிக் கொண்டு வருகின்றார் இந்த பாக்கிய விதாதா மூலமாக. இன்னொரு அனுபவத்தினை நம்மிடம் சொல்லப் போகின்றார். என்ன அனுபவத்தினை பார்க்கலாமா? பாபாவுடைய சாப்பாடு மிகவும் சாதாரணமாக இருந்தது. பாபான்னா பிரம்மா பாபா. பாபா சாதாரண ரொட்டி, அதாவது சப்பாத்தி, பாசிப்பருப்பு சாம்பார் சாப்பிடுவார். பாபா அதிகமாக வேக வைக்கப்பட்ட காய்கறிகளும், வேக வைக்கப்பட்ட பாகற்காயும் சாப்பிடுவார். முருங்கைக்காயும் பாபா மிகவும் அன்போடு சாப்பிடுவார். பாபாவிற்காக சாப்பாடு சமைத்து சமைத்தே நான் சாப்பாடு சமைக்க கற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்கின்றார். என்னுடைய லௌகீக வீட்டில் எனக்கு சாப்பாடு சமைக்கவே வராது. ஒரு நாள் நான் சமையலறையில் சாப்பாடு சமைத்துக் கொண்டிருந்த பொழுது, பாபா அங்கு வந்தார். சமையலறையில் வாசல் கதவு சிறியதாக இருந்தது. அப்போ பாபா 6 அடி உயரம் இருப்பார். அதனால் பாபா கதவிற்குள் குனிந்து என்னிடம் இப்படி சொன்னார். மகளே, யாருக்காக சாப்பாடு சமைக்கின்றாய்? அப்படின்னு என்னிடம் கேட்டார். அதற்கு நான் இப்படி பதில் சொன்னேன் அவரிடம். பாபா உங்களுக்காக அப்படின்னு சொன்னேன். இல்லை மகளே, நீ சிவபாபாவுடைய ரதத்திற்காக சாப்பாடு சமைக்கின்றாய் அப்படின்னு சொன்னார். இந்த விதமாக பாபா ஒவ்வொரு விஷயத்திலும் சரி அறிவுரை கொடுப்பார். சிவபாபாவுடைய பக்கம் நம்முடைய புத்தி யோகத்தினை கொண்டு செல்வார். பாபா அந்த சாப்பாட்டினை மிகுந்த அன்போடு உட்கொள்வார், சாப்பிடுவார். சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் பொழுதே பாபா, மகளே, நீ மிக நன்றாக சாப்பாடு சமைத்திருக்கின்றாய். அந்த சாப்பாடு மிக நன்றாக உள்ளது அப்படின்ட்டு ஊக்கம், உற்சாகத்தை கொடுப்பார். இப்படியாக புகழ்ந்து புகழ்ந்தே பாபா எனக்கு சாப்பாடு சமைக்க கற்றுக் கொடுத்தார். பாருங்கள், பாபா இப்படி சாப்பாடு சமைப்பதற்கான வரதானமாகவே எனக்கு கொடுத்து விட்டார். எப்பொழுதெல்லாம் பாபா சாப்பாடு சாப்பிடுகின்றாரோ, அப்பொழுதெல்லாம் நான் பாபாவிற்கு பரிமாற செல்வேன். அப்போ பாபா எனக்கும் தினமும் ஒரு கைப்பிடி எனக்கு ஊட்டுவார் அப்படின்று தன்னுடைய அனுபவத்தினை அழகாக நம்மிடம் பகிர்ந்து கொண்டு வருகின்றார். இப்படியாக போய்க் கொண்டிருக்கக்கூடிய வேளையில 3 மாதங்களுக்கு பிறகு நான் பாபாவிடம் அனுமதி பெற்று மதுரா சேவை நிலையத்துக்கு சென்றேன். உத்தரப்பிரதேசத்தில். ஒரு விசேஷமான விஷயம் எனக்கு நினைவுக்கு வருகிறது. அப்படி என்று சொல்லப் போகின்ற அந்த அனுபவத்தினை கேட்கலாமா? எனக்கு லௌகீக அம்மா, அப்பாவிடம் மிகுந்த பற்றுதல் இருந்தது. அதாவது மோகம் இருந்தது. ஒரு நாள் கூட அவர்களை பிரிந்து இருக்க முடியாது. அவர்கள் மீது எனக்கு பற்று இருந்தது.
ஒரு நாள் பெண்ணானவள் தன் அம்மா, அப்பாவை விட்டு மாமியார் வீட்டுக்கு செல்லத்தான் வேண்டும் எண்ணக்கூடிய இந்த உலகியல் விஷயங்களை கேட்கும் பொழுது எனக்கு மிகவும் துக்கமாக இருக்கும். ஒரு பெண் திருமணம் செய்வதும், மாமியார் வீட்டுக்கு செல்வதும் அவசியமானதா? என நான் யோசிப்பேன். நான் என் அம்மாவிடம், "நான் உங்களை விட்டு எங்கும் செல்ல மாட்டேன்." இது என்ன சட்டம்? இந்த உலகத்தில் பெண்கள் தாய் தந்தையரை விட்டு அடுத்தவர்களை தாய் தந்தையராக ஆக்கிக் கொள்வது ஆண்கள் மட்டும். தன்னுடைய அம்மா, அப்பாவிடமே இருப்பதும் என்ன இது? கேள்வி. என என் அம்மாவிடம் அடிக்கடி நான் இதுபோல கேட்பதுண்டு. நான் ஒருபொழுதும் உங்களை விட்டு செல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ அந்த தாய் தந்தையர் மீது அவ்வளவு பற்று இருந்தது. எனக்கு அவர்களை விட்டு என்னால் இருக்கவே முடியாது. பாருங்கள். ஆனால் நாடகம் அவ்வளவு விசித்திரமானதாக இருந்தது. எப்பொழுது நான் பாபாவை முதன் முறையாக சந்தித்தோனோ, அந்த நொடியிலிருந்து என்னுடைய லௌகிக தாய், என்னுடைய லௌகிக தந்தையிடமிருந்து பற்றுதல் அழிந்து விட்டது. பாபா தன்னுடைய திருஷ்டியினால் என்னுடைய அனைத்துமே பாபாவுடையதாக ஆகும் அளவுக்கு எனக்குள் அன்பையும் சரி, சக்தியும் நிரப்பிவிட்டார். லௌகிக மோகம், பற்றும் அனைத்தும் அழிந்து விட்டது. பாபாவை சந்திக்கும் முன் நான் என் சகோதரிகளிடம் நான் ஈஸ்வரிய சேவை கண்டிப்பாக செய்வேன். ஆனால் சென்ட்ரில் இருந்து செய்ய மாட்டேன். நம் அம்மா, அப்பாவுடன் வீட்டிலிருந்து செய்வேன் என்று சொல்வேன். எப்பொழுது நான் பாபாவை சந்தித்தோனோ, என்னுடைய மனதில் இப்பொழுது நான் பாபா விட்டு பிரியக்கூடாது. பாபா விட்டு எங்கும் போகக்கூடாது என திடமாக நம்பிக்கை வந்துவிட்டது. உடனே பாபாவிடம், "பாபா, நான் வாபஸ் வீட்டுக்கு செல்ல மாட்டேன். நான் திரும்ப வீட்டுக்கு போக மாட்டேன். நான் இங்கேயே உங்களுடனேயே இருப்பேன்" அப்படின்ட்டு சொன்னேன். இந்த விதமாக பாபா தன்னுடைய முதல் பார்வையினாலே எனக்கு அந்த தாய் தந்தனுடைய முழுமையான அன்பு, அந்த முழுமையான சம்பந்தம் கொடுத்ததினால், நான் லௌகிக சம்பந்தத்திலிருந்து அந்த பற்றுதல் துண்டிக்கப்பட்டு விட்டது. அப்படியென்று பிரபா சகோதரி தன்னுடைய மோகத்தை எப்படி விட்டுவிட்டேன் அப்படின்று நம்மிடம் அழகாக சொல்லிக் கொண்டு வருகிறார். சாகார பாபாவோடு நான் 3 முறை சந்தித்திருக்கின்றேன். சென்று சந்தித்தது போல படிப்பு முடிக்கும் முன் 2 முறை, முடித்த பிறகு 1 முறை, அதுதான் கடைசி முறை சந்திப்பாக இருந்தது. தன்னுடைய அனுபவத்தினை சொல்லிக் கொண்டிருக்கின்றார். இன்னொரு அழகான அனுபவத்தினை நம்மிடம் இப்பொழுது சொல்லப் போகின்றார். கேட்கலாமா? இது நடந்த வருடம் 1968ஆம் வருடம். அதாவது செப்டம்பர் மாதம். 3ஆம் முறையாக சந்தித்தேன். அந்த நேரத்தில் பாபாவுடைய நிலை மிக உயர்ந்ததாக இருந்தது. அந்த நாட்களில் பாபாவுடைய ரூபம் மிகவும் அன்புமயமானதாகவும், ஜோதிர்மயமாகவும் இருப்பதை நான் பார்த்தேன். அப்போ முகத்தில் அன்பு ததும்பும் பாபா மிகவும் அதாவது உப்ராமாக, அதாவது உலகிலிருந்து விடுபட்டவராக தென்பட்டார். உப்ராம் ஸ்டேஜ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது பரிசாம் ரூபமாக தென்பட்டார். அப்பொழுதெல்லாம் மிகவும் குறைவாக பேசுவார் பிரம்மா பாபா. 1968ஆம் அதாவது செப்டம்பரில் இருந்து 26ஆம் டிசம்பர் வரை நான் மதுபனில் இருந்தேன். அந்த நேரத்தில் நான் பாபாவை விட்டு எங்கும் போக நான் தயாராக இல்லை. அப்போ பிரிஜ்மோகன் சகோதரர் மற்றும் அவருடைய லௌகிக அம்மா, அவரை நாங்கள் என்னவென்று கூப்பிடுவோம் தெரியுமா? சித்தி என நாங்கள் அழைப்போம். ஆன்டி அப்படி என்று. இருவரும் என்னை வலுக்கட்டாயமாக கூட்டி சென்றார்கள். ஏனென்றால் அந்த நேரத்தில் சென்டரில் என்னுடைய அவசியம் இருந்தது. அந்த நேரத்தில் நான் மிகவும் அழுதேன்.
அதனால் பாபா பிரிஜ்மோகன் பிரதரிடம், சகோதரரிடம், மகளுக்கு போக மனமில்லையே, அவரை கூட்டி போக வேண்டாமா அப்படின்னு சொன்னார். ஆனால் பிரிஜ்மோகன் சகோதரர் அதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை. பாபா எங்களுக்கு சேவைக்காக ஹேண்ட்ஸ், அதாவது உதவிக்கரம், கைகள் தேவைப்படுகிறது, மிகவும் அவசியம். நாங்கள் இவரை அழைத்து செல்கின்றோம் என பாபாவிடம் சொன்னோம். அந்த நேரத்தில் எனக்கு உள்ளுக்குள் நான் மீண்டும் பாபாவை சந்திக்க முடியும் அப்படி என்று எனக்கு தோன்றியது. போகும் நாள் மிகவும் அழுகை வந்தது எனக்கு. போக முற்றிலுமே எனக்கு மனம் வரவில்லை. இருந்தாலும் நாடகம் என்றுதான் சொல்ல முடியும். அப்போ நான் அந்த நாங்கள் என்ற ஊருக்கு போக வேண்டியதுதான் ஆனது. நாங்கள் என்ற ஊருக்கு சேவைக்காக போனார்கள். அதற்கு பிறகு 18 ஜனவரி அன்று பாபா அவ்யக்தமானார். 1969ஆம் ஆண்டு. இப்படியாக போய்க்கொண்டிருக்கக்கூடிய வேளையில பாபா என் தலை மீது கை வைத்து என்னுடன் பேசிக் கொண்டிருந்தார். பாருங்கள், நான் 1965ஆம் ஆண்டு நான் ஞானத்திற்கு வந்தேன். ஆனால் அதற்கு முன்னமே மம்மா என்ன ஆனார்கள்? அவ்யக்தமாக இருந்தார். நான் மம்மாவை பார்க்கவில்லையே என எனக்குள் எண்ணம் இருந்து கொண்டுதான் இருந்தது. அதற்கு பிறகு பாபா அவ்யக்தமானார். அவருடைய கடைசி காரியத்திற்கு செல்லக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைக்கவில்லை. இந்த விஷயம் மனதிற்குள் மிகவும் துக்கப்படுத்திக் கொண்டிருந்தது. பிரம்மா பாபா சரீரம் விட்ட பொழுது நான், அதாவது அந்த நாங்கள் சென்டரில் இருந்தேன். அது ஊர் பெயர். அந்த நேரத்தில் பிரிஜ்மோகன் சகோதரர் மற்றும் பிரிஜ்மோகனுடைய சகோதரருடைய லௌகிக அம்மா என்னை சென்டரில் விட்டுவிட்டு பாபாவுடைய கடைசி காரியத்தில் பங்கேற்க மதுபன் சென்று விட்டார்கள். 18 ஜனவரி 1969ஆம் ஆண்டு. அந்த நேரத்தில் எனக்கு மிகுந்த துக்கம் ஏற்பட்டது. ஏனென்றால் முதலிலேயே நான் பாபா விட்டு இவர்களுடன் வர தயாராக இல்லை. இப்பொழுதோ பாபா சரீரம் விட்ட பிறகு அவருடைய கடைசி யாத்திரையின் பொழுதும் என்னை விட்டு விட்டு சென்று விட்டார்கள். அப்போ எனக்கு மிகவுமே ஃபீலிங் வந்து விட்டது. பாபா சொல்லுவாரா, அதனால்தான் கடைசி நேரத்தில் யாருடைய யோகம் நன்றாக இருக்குமோ, யாருக்கு பாபாவோட அளவிட முடியாத அன்பு இருக்குமோ, அவர்கள் பாபாவிடம் சேர்ந்து விடுவார்கள். அப்போ நான் யோசித்தேன், அப்போ என்னுடைய யோகா சரியில்லை போல, பாபாவோட எனக்கு அன்பு இல்லை போல. அதனால்தான் நான் பாபாவுடைய கடைசி நேரத்தில் என்னால் அங்கு போக முடியவில்லை, மதுபனுக்கு, பாண்டவபவனிற்கு என நான் நினைத்தேன். இந்த நினைவு வந்த உடனேயே எனக்கு இன்னும் அதிகமான துக்கம் அது மட்டும் இல்லாமல் நான் சென்டரிலும் சரி தனியாகத்தான் இருந்தேன். அப்போ பாபா உங்களுடன் எனக்கு அன்பு இல்லையா என்ன? அதனால்தான் நீங்கள் என்னை அழைக்கவில்லையோ என அடிக்கடி பாபாவிடம் கேட்டுக்கொண்டே இருந்தேன். அப்போ இரவானது. இரவு ஆகிவிட்டது. நான் கட்டிலில் படுத்திருந்தேன். எனக்கு தூக்கமும் வரவில்லை. விழித்துக் கொண்டேதான் இருந்தேன். அவ்வளவுதான். என்னுடைய தலைமாட்டின் அருகே நின்று கொண்டு பாபா மகளே, நான் உங்கள் அருகில் தான் இருக்கின்றேன். நான் எங்கே சென்றேன்? பாருங்கள், நான் உங்கள் அருகில் தான் இருக்கின்றேன் அப்படி என்று சொன்னார். ஒருவேளை இது பாவனையோ, இல்லை கற்பனையோ, இல்லை எதுவாக இருக்கும் அப்படின்றோ நான் என் கண்களால் பார்த்துக் கொண்டிருந்தேன். அப்போ பாபா என் தலை மீது கை வைத்திருக்கின்றார். என் அருகிலேயே நின்று கொண்டிருக்கின்றார். என்னோடு பேசிக்கொண்டு இருக்கின்றார். அந்த அனுபவத்தினை நான் செய்து கொண்டிருந்தேன். இது பாவனையோ, இல்லை கற்பனையோ, இல்லை, இன்று வரை பாபா என்னோடு தான் இருக்கின்றார் என்ற உணர்வு அடிக்கடி எனக்கு வந்து கொண்டிருக்கின்றது. பாபா என்னோடு இல்லை என்ற நிலை ஒருபொழுது எனக்கு அனுபவமானதே இல்லை. பாபா சதா என்னோடு இருக்கின்றார். இந்த நிச்சயம் எனக்கு 100% இருக்கிறது அப்படி என்று பிரபா சகோதரி தன்னுடைய அனுபவத்தின் அழகாக சொல்லிக் கொண்டிருக்கின்றார்.
அதனால்தான் யார் யார் பிரம்மபாபா பார்க்கவில்லையோ, இதுபோல அனுபவம் செய்து கொண்டு வேண்டும். இதுபோல எனக்கு அடிக்கடி அனுபவமாகிறது. அப்போ பாபா அவ்யக்தமான பிறகு சில மாதங்கள் அந்த நாங்களில் சென்றில் இருந்தேன். அதற்கு பிறகு நான் மதுபன் வந்தேன். பிறகு மதுபனில் 2 வருடங்கள் இருந்தேன். எனக்கு பெரிய தீதி மிகவும் பாலனை கொடுத்தார்கள். அதாவது மன்மோகினி தீதி. அதற்கு பிறகு நான் மும்பை சென்றேன். அப்போ மும்பையில கொலபா, காம்தேவி, அதற்கு பிறகு 3 வருடங்கள் கான் திவலியில் இருந்தேன். பிறகு 1 1/2 வருடம் அந்தேரில் இருந்தேன். ஏறக்குறைய 5 வருடம் மும்பையில் நான் இருந்தேன். அந்த நேரத்தில் சூரத்தில் யாருமே இல்லை. அப்போ தாதிஜி அவர்கள் என்னை மும்பையிலிருந்து சூரத்திற்கு அனுப்பினார்கள். அங்கு 6 மாதங்கள் இருந்து பிறகு 1976ஆம் வருடம் நான் பருச் வந்தேன் குஜராத்துக்கு. அப்பொழுதிலிருந்து இன்று வரை நான் இங்கு புருச்சில் தான் பாபாவுடைய சேவையில் இருக்கிறேன் அப்படின்னு தன்னுடைய அனுபவத்தினை பிரபா சகோதரி சொல்லிக் கொண்டிருக்கின்றார். இப்பாருங்கள் அந்த பிரபா எப்படி பெயர் வந்தது, அதற்கு முன்னாடி எப்படி இருந்தது, தன்னுடைய லௌகிக அனுபவத்தினை இப்பொழுது நம்மிடம் பகிர்ந்து கொள்ளப் போகின்றார். என்னுடைய லௌகிக பெயர் சந்திர பிரபா. பாபா என் பெயரை கேட்டவுடனே அடிக்கடி சொல்லுவதுண்டு, மகளே, நீங்கள் சந்திர வம்சத்தில் வரக்கூடிய சந்திர வம்சி இருக்கு இல்லையா, நீங்களோ சூரிய வம்சத்தில் வரக்கூடிய பிரபாவா ஆவீர்கள். அப்ப சூரிய பிரபாவா அப்படின்றார். பாபா என்னை ஒருபொழுதும் சந்திர பிரபா என அழைத்ததே இல்லை. எப்பொழுதும் என்னை பிரபா என்று அழைப்பார். இந்த விதமாக என்னுடைய பெயர் பிரபா ஆனது. பிறகு நான் பிரிஜ்மோகன் சகோதரர் மற்றும் சித்தியோடு நாங்கள் போக வேண்டியிருந்ததோ, அப்பொழுது பாபா சுயம் தன் கைகளால் என்னுடைய சமர்ப்பண கடிதத்தினை தன் கைகளால் எழுதி அதன் மீது தன்னுடைய கையெழுத்திட்டு கொடுத்தார். அப்பொழுது இன்னமும் என் கையில் இருக்கின்ற இந்த மோதிரம் கூட பாபா 40 வருடங்களுக்கு முன் பாபா அணிவித்தது அப்படின்று அழகாக தன்னுடைய அனுபவத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்றார். இப்படி பாருங்கள், எப்படி பெயர் வைத்திருக்கின்றார், பிரபா அப்படின்னு அழைத்திருக்கின்றார் பிரம்மா பாபா. இன்னொரு அழகான அனுபவத்தை நம்மிடம் சொல்ல போகின்றார். பாபா எந்த குழந்தையிடமும் சொல்லி சேவை செய்வித்ததே கிடையாது. சுயம் தான் செய்து அடுத்தவர்களை செய்வித்தார். ஒரு முறை நண்பகலில் ஒரு லாரி நிறைய காய்கறிகள் வந்தன. அதனை இறக்க வேண்டும். அனைவரும் சாப்பிட்டு விட்டு ஓய்வெடுக்க சென்று கொண்டிருந்தார்கள். சில சகோதர சகோதரிகள் சென்றே விட்டார்கள். அப்போ பூரி தாதி வந்து பாபாவிடம், பாபா, காய்கறி இறக்க வேண்டும், மேலும் அனைத்து காய்கறிகளையும் பிரிக்கவும் வேண்டும் என சொன்னார்கள். நல்லது மகளே, பாபா சுயம் வந்து விடுவார் அப்படின்னு சொன்னார். அப்போ பிரம்மா பாபா சுயம் தானே லாரியில் இருந்து காய்கறி இறக்க ஆரம்பித்து விட்டார். குழந்தைகளுக்கு இது ஒருவர் மற்றவர் மூலமாக பாபா சுயம் தானே லாரியிலிருந்து காய்கறி இறக்குகிறார் என தெரிந்தவுடன் அனைத்து சகோதர சகோதரிகளும் அனைத்து காய்கறிகளையும் இறக்கி விட்டார்கள். பிறகு தனியாக பிரித்தே விட்டார்கள். அப்ப பாபா, நல்லது மகளே, அனைவரையும் அழையுங்கள், அதாவது மணி அடியுங்கள், அனைவரும் வந்து விடுவார்கள் என சொல்லவே கிடையாது. ஆனால் பாபா சாதாரண அவர் இருந்து சாதாரணமாக சேவை சுயம் தான் செய்து குழந்தைகளுக்கு யக்ன சேவையினுடைய மகத்துவத்தை புரிய வைத்தார். சாதாரணத்திலும் சாதாரணமாக
என்னுடைய சாகார பாபா இப்படித்தான் எனக்கு அந்த யக்ஞ செயல் கொடுத்தார். அதனால தான் பாபா அடிக்கடி, "இனிய குழந்தைகளே, உங்களை விட யாரெல்லாம் பெரியவர்களோ, உயர்ந்தவர்களோ, ஆகக்கூடியவர்களோ, அவர்களுக்கு மரியாதை கொடுங்கள். ஒருவேளை நீங்களே மரியாதை கொடுக்கவில்லை என்றால், தன் மீது சுமையை ஏற்றுகிறீர்கள். இதில் மிகவும் எச்சரிக்கை தேவை. அதாவது தன் மீது மிகவும் கவனம் தர வேண்டும். ஏன்னா, அப்பா குழந்தைகளுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறார். தேக அபிமானத்தின் பூதம் ஒருபொழுது வந்துவிடக்கூடாது. முதல் எதிரி சொல்வார் தேக அபிமானம். மிகுந்த அன்போடு நடந்து கொள்ள வேண்டும். ஒரு தந்தையை தவிர யாரும் நினைவுக்கு வரக்கூடாது. யார் மீதும் காதல், அன்பு ஏற்படக்கூடாது. நான் மேலிருந்து அசிரீரியாக வந்தேன், கீழிருந்து அசிரீரியாக செல்ல வேண்டும் என்ற பயிற்சி செய்ய வேண்டும். சிவபாபாவுடைய நினைவில்தான் உடலிலிருந்து உயிர் பிரிய வேண்டும் அப்படி என்று அழகாக இவ்வளவு நேரமாக குஜராத்திலிருந்து புருச் நகரிலிருந்து பிரம்மகுமாரி பிரபா, லௌகிகத்துல சந்திர பிரபா, அவர் பெயர் எப்படி மாற்றினார் அப்படின்று இவ்வளவு நேரமாக அவர் சொன்ன அனுபவத்தினை நாம் பெற்று அதுபோல வாழ வேண்டும் அப்படின்று இதன் மூலம் நாம் புரிந்து கொண்டோம். அச்சா, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நாளைக்கு பார்க்கலாம் வேறொரு மகான் ஆத்மாவை பற்றி. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக பாக்கிய விதாதாவிலிருந்து ஒவ்வொரு மகானாத்மா தன்னுடைய அனுபவத்தினை பகிர்ந்து கொண்டு வருகின்றார்கள். எப்படி பிரம்ம பாபாவுடன், எப்படி சிவ பாபாவுடன், எப்படி மம்மாவுடன் அனுபவத்தினை இந்த பாக்கிய விதாதம் மூலமாக ஒவ்வொரு நாளும் நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையில இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய குஜராத்திலிருந்து புருச்சிலிருந்து பிரம்மகுமாரி அவர்கள், பிரபா சகோதரி அவர்கள். எப்படி பிரபா அப்படின்று பெயர் வந்தது என்றால், இவருடைய லௌகிக பெயர் சந்திர பிரபா. அடிக்கடி பிரம்மா பாபா சொல்வதுண்டு, நீ சந்திர பிரபாவா இல்ல சூரிய பிரபாவா அப்படி என்று. கடைசியில இரண்டு வேண்டாம் அப்படி என்று பிரம்மகுமாரி பிரபா சகோதரி அப்படி மட்டும் கூப்பிட்டார். பார்ப்போம் இன்றைக்கு தன்னுடைய அனுபவத்தினை பார்க்கலாம். 1965 ஆண்டு எனக்கு இந்த ஈஸ்வரிய ஞானம் மதுராவில் கிடைத்தது. மதுரா எங்கே இருக்கிறது அப்படி என்றால் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கின்றது. இந்த ஞானத்தில் என்னுடைய முழு குடும்பமே இருந்தது. லௌகிக குடும்பம். அனைவருக்கும் முதலாக என்னுடைய லௌகிக தந்தை இந்த ஞானத்தில் வந்தார். எந்த ஞானம்? ஈஸ்வரிய ஞானத்தில். அதற்கு பிறகு முழு குடும்பமே இந்த ஈஸ்வரிய ஞானத்தில் வந்துவிட்டது. நாங்கள் அனைவரும் ஞானத்துக்கு வருவதற்கு பின்னாடி ஒரு காரணம் இருந்தது. அது என்ன காரணம் அப்படின்னு பார்க்கலாம். என்னுடைய லௌகிக தந்தை அதிகமாக சிகரெட் குடிப்பார், ஊதுவார். அதன் காரணமாக என் தந்தைக்கும் என் தாய்க்கும் இடையே நிறைய சண்டைகள் நடக்கும். அப்போ என்னுடைய லௌகிக அம்மா சிகரெட்டை விட சொல்வார். ஆனால் என்னுடைய அப்பா விடவே மாட்டார். அப்போ குடும்பமே தார்மீக சிந்தனை உள்ளதாக இருந்ததால் இளமையிலிருந்தே அந்த பூஜை, அந்த புனஸ்காரத்தினுடைய அந்த சம்ஸ்காரமானது, அந்த சுபாவமானது சகோதர சகோதரிகளிடம் இருந்தது. அப்படி என்று தன்னுடைய அனுபவத்தினை நம்மிடம் பகிர்ந்து கொண்டு வருகின்றார் பிரம்மகுமாரி பிரபா சகோதரி அவர்கள். என்னுடைய அப்பாவிற்கு என்று ஞானம் கிடைத்ததோ அதற்கு அடுத்த நாளிலிருந்தே என்னுடைய அப்பா அந்த சிகரெட் குடிப்பதை விட்டு விட்டார்கள். இதனை பார்த்து என்னுடைய வீட்டில் உள்ள அனைவருக்கும் மிகுந்த ஒரு ஆச்சரியமாக இருந்தது. இதற்காகத்தான் அம்மா பல வருடங்களாக சொல்லிக் கொண்டிருந்தார்கள்.
என்ன சொல்லிக் கொண்டிருந்தார்கள்? இந்த சிகரெட்டை விட வேண்டும் அப்படி என்று. அதனால தான் தினமும் சண்டை போட்டார்கள். அந்த பழக்கம் ஒரு நாள் விடுபட்டு விட்டது. கண்டிப்பாக இந்த சத்சங்கத்தில், இந்த சத்தியமான சத்சங்கத்தில் ஏதோ ஒன்று இருக்கின்றது. கண்டிப்பாக ஏதோ தெய்வீக சக்தி அங்கு இருக்கிறது. அதனால் அம்மா, அப்பாவிடம் நீங்கள் எங்கு செல்கின்றீர்களோ என்னை அழைத்து செல்லுங்கள்.